ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சியின் நன்னாளிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் ஒன்றாக இப்படியாக கூடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், கிறிஸ்துவனுடைய பிறப்பின் முக்கியத்துவத்தை நாம் இந்த நாளில் தியானிக்கவும் தேவன் நமக்கு கொடுத்த இந்த தருணத்திற்காக தேவனுக்கு கொடான கூடி நன்றி. அதே போல நாம் அனைவரும் இந்த நாளில் உற்சாகமாக எழும்பி காலையில் வந்து இல்லைங்களா ஒன்றாக சபையாக நாம் கிறிஸ்துவனுடைய பிறப்பை நாம் சந்தோஷமாக நாம் கூடி மகிழ இந்த இடத்துல வந்திருக்கிறோம். அதற்காக தேவனுக்கு கொடான கூடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய பிறந்ததற்கான இல்லைனா பிறப்பிற்கான சில முக்கியமான காரியங்களை இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிறோம். இன்றைக்கு நிறைய நிகழ்வுகள் இருக்கு. ஆகவே என்னுடைய பிரசங்கத்தை நான் கொஞ்சம் சுருக்கமாக இல்லைனா சுருக்கி இன்றைக்கு நான் பேச விரும்புகிறேன். இருந்தாலும் கிறிஸ்துவனுடைய பிறப்பின் முக்கியத்துவத்தை வசனத்தின் வாயிலாக எடுத்து சொல்வது அது மிகவும் அவசியமாக இருக்கு. இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது இல்லைனா இயேசு கிறிஸ்து பிறக்க போகின்றார் அப்படின்ற அந்த செய்தி சொல்லப்படும் பொழுது அந்த தேவதூதன் மரியாள் கிட்ட போய் பேசுறாங்க இல்லைங்களா. அதை தான் நம்ம இன்றைக்கு தியான வசனமாக வாசித்தோம். அது என்ன அப்படின்னா அதை மீண்டுமாக வாசிக்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 31 33 வரைக்கும். லூக்கா 1 31 33 வரை. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். இல்லைங்களா? சோ இப்படியாக இந்த தேவதூதன் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து யார்கிட்ட போய் சொல்றாரு? காபிரியல் தூதன் மரியாள் கிட்ட போய் சொல்றாரு. அப்ப இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது, இந்த வசனத்தை தான் இன்றைக்கு நாம் தியான வசனமாக இல்லைனா ஆராயக்கூடிய வசனமாக எடுத்துக்கொள்கிறோம். இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா 4 காரியத்தை இந்த தேவதூதன் சொல்றாரு. ஒன்று என்ன அப்படின்னா, அவர் உன்னதமானவனுடைய குமாரன் எனப்படுவார், சன் ஆஃப் மோஸ்ட் ஹை. அது ஒரு காரியம் இல்லைங்களா. உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார் அப்படின்றது முதலாவது ஒரு காரியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர் பெரியவராயிருப்பார் இல்லைங்களா. அவர் பெரியவராயிருப்பார், கிரேட். மூன்றாவது காரியம் என்ன சொல்றார் அப்படின்னா, தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். throne of David will be given to him. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது, எவர்லாஸ்டிங் கிங்டம். 4 காரியம் இந்த இடத்துல அந்த தேவதூதன் சொல்றாரு. அதாவது இயேசு கிறிஸ்து பெரியவரா இருப்பாராம், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது, அவர் தாவீதின் சிங்காசனத்தை உடையவராக இருப்பார். அதே போல அவர் யார் மூலமாக அவர் வராரு? உன்னதமானவருடைய குமாரனாக அவர் இருக்கிறார். ஆகவே அவர் தேவனால் வருகிறவராக இருக்கிறார் அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். 4 காரியங்கள் இங்க சொல்லப்படுது. அப்ப தேவதூதன் இந்த இடத்துல மரியாள் கிட்ட பேசும்போது இந்த 4 காரியங்களை முக்கியப்படுத்தி சொல்றாரு. இப்ப பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் இந்த வசனத்திற்கு இணையாக இல்லைன்னா இந்த வசனத்தை இந்த வசனத்தை போன்றே பழைய ஏற்பாட்டில் ஏதாவது ஒரு வசனம் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு தெரிந்த பிரபலமான ஒரு வசனம் தான். அது எது? ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். அதை வேணா வாசிங்க. ஏசாயா 9 6 7. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். பாருங்க, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்திலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். அப்போ ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் இந்த காரியங்கள் பேசப்படுது. லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அதே காரியங்கள் சொல்ல போனால் ஏசாயா புத்தகத்திலும் சொல்லப்பட்டிருக்கு.
ஆகவே நாம் என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த காரியத்தையும் லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த காரியத்தை என்ன செய்ய போறோம், நம்ம ஒப்பிட்டு பார்க்க போறோம். இந்த 2 வசனங்களுக்கும் இல்லைன்னா இந்த 2 அதிகாரங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை, அது எதை உறுதிப்படுத்துது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இயேசுதான் மெய்யான உலக ரட்சகர், இயேசுதான் மேசியா அப்படின்றத அது உறுதிப்படுத்துவதாக நாம் பார்க்கிறோம். சரி, இப்ப ஏசாயா புத்தகத்துல முதலாவது நம்ம என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இல்லைங்களா? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அதே லூக்கா 1ஆம் அதிகாரம் 32ல பார்த்தீங்கன்னா, உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். அப்போ நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் அப்படின்ற அந்த ஒரு வாக்கியமும், உன்னதமானவருடைய குமாரன் அப்படின்ற அந்த வாக்கியமும் என்ன ஆகுது அந்த இடத்துல? அது ஒத்து போவதாக நாம் பார்க்கிறோம். அப்ப அதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த குமாரன் அவர் யாருடைய குமாரனாக இருக்கிறார் அப்படின்னா, தேவனுடைய குமாரனாக இருக்கிறார். வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுடைய குமாரன் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அந்த குமாரனை தேவன் என்ன செய்யறாரா? நமக்காக கொடுக்கிறார், இல்லைங்களா? சோ அதனாலதான் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல லூக்கால பாத்தீங்கன்னா, உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நம்ம வேதாகமத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா சிருஷ்டிப்புகளுக்கும் முந்தின பேருமானவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு, இல்லைங்களா? பாருங்க, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கொலோசியர் 1:15. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். பாருங்க, யாரை குறித்து இந்த இடத்துல பேசுறாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து. அப்ப இயேசு கிறிஸ்து சகல சிருஷ்டிகளுக்கும் என்னவா இருக்கிறாராம்? அவரு முந்தின பேருமானவராக இருக்கிறார். அப்ப தேவனுடைய குமாரன் அப்படின்ட்டு ஏன் இயேசு கிறிஸ்துவ சொல்றாங்க அப்படின்னா, சகல சிருஷ்டிப்புகளுக்கும் முந்தின பேருமானவர் யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ தேவன் என்ன செய்யறாருன்னா, மனுக்குலத்திற்காக அனுப்புறாரு. அததான் நம்ம யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு தந்தருளி இவ்வளவா இந்த உலகத்தின் மீது என்ன செஞ்சாராம்? தேவன் அன்பு கூர்ந்தார். அப்போ நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார் அப்படின்ற அந்த வாக்கியத்தை நம்ம பார்க்கும் பொழுது, தேவன் என்ன செய்யறார் அப்படின்னா, மனுக்குலத்தை மீட்க, மனுக்குலத்திற்காக ஒரு மேசியாவை அனுப்புகிறார். அந்த மேசியா யாரா இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, தன்னுடைய ஒரே பேரான குமாரனாக இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படின்னா, சகல சிருஷ்டிப்புகளுக்கும் முந்தின பேருமாக அவர் இருக்கிறார் அப்படின்ட்டு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. சரி, அடுத்தபடியாக இந்த லூக்கா 1ஆம் அதிகாரத்தை நம்ம தியானிக்கும் பொழுது அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அவர் பெரியவராக இருப்பார். அவர் எப்படி இருப்பாரா? பெரியவராக இருப்பார், இல்லைங்களா? பெரியவராய் இருப்பார். ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா கிரேட் அப்படின்ட்டு இருக்கு. இப்ப பெரியவராய் இருப்பார் அப்படின்னா அது எப்படி ஏசாயா 9ஆம் அதிகாரத்தோட அது மேட்ச் ஆகுது? அது எப்படி ஏசாயா 9ஆம் அதிகாரத்தோடு அது ஒத்து போகுது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இப்ப யாரை நம்ம பெரியவர்னு சொல்லுவோம் அப்படின்னா, இப்ப அந்த காலகட்டத்தில் ஒரு ராஜா இருந்தாங்க அப்படின்னா, அந்த ராஜாக்களுக்கு பாத்தீங்கன்னா பல நாமங்கள் இருக்கும். ஒரு ராஜா அப்படின்னு இருந்தாருன்னா அந்த ராஜாவுக்கு பாத்தீங்கன்னா நிறைய நாமங்கள் இருக்கும். எத்தனை நாமங்கள் இருக்கோ அத்தனை அவ்வளோ பெரிய ராஜா அவர் அப்படின்றத அது வெளிப்படுத்துவதாக இருக்கும். இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா போலீஸ்லாம் நிறைய ஸ்டார்ஸ், எவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்கோ அதில் என்ன அர்த்தம்? அந்த ஸ்டார்ஸ் அதிகமாக அதிகமாக அவர் பெரியவர் அப்படின்றது தெரியும். ஸ்டாரே இல்லை, ஒரு ஸ்டார் அப்படின்னா அவர் என்னன்றது நமக்கு தெரியும், இல்லையா? அதே போல் அந்த காலகட்டங்களில் ஒரு ராஜா எவ்வளோ பெரியவர் அப்படின்னா, அந்த ராஜாவுக்கான நாமங்கள் எவ்வளோ கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த அளவுக்கு தான் அவர் பெரியவர். அதனால தான் சொல்லுவாங்க ராஜாதி ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்ன ஆகும்? அது போயிட்டே இருக்கும். அந்த நாமங்கள் என்ன ஆயிட்டு இருக்கும்? அது போயிட்டே இருக்கும். இப்ப காபிரியல் தூதன் மரியாளை பார்த்து என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து அவர் பெரியவராய் இருப்பாருன்னு சொல்றாரு. இப்ப ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் அந்த பெரியவருக்கான நாமங்கள் என்னென்ன அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. அதை தான் நம்ம பார்க்கும் பொழுது என்ன தெரியுது அப்படின்னா,
அவர் யாரா இருக்கிறாராம்? அதிசயமானவரா இருக்கிறாராம். ஃபர்ஸ்ட் அதிசயமானவர். ஏசாயா 9ல சொல்றாங்க, ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அப்ப 5 காரியங்கள் சொல்றாங்க. அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அப்ப 5 நாமங்கள் சொல்ல போனால் இந்த 5 நாமங்களும் வந்து பாத்தீங்கன்னா வல்லமையான நாமங்களாக இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து கொடுக்கப்படுது. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அதை சுருக்கி யோவான்ல என்ன லூக்கால என்ன சொல்றாங்க? பெரியவராய் இருப்பாருன்றாங்க. ஆனா ஏசாயா புத்தகத்தில் அதை என்ன செய்யறாங்க? விளக்கி சொல்றாங்க. எதனால அவர் பெரியவர்? அவர் வந்து அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இப்ப அதிசயமானவர்னு என்ன அர்த்தம்? எப்படி இயேசு கிறிஸ்து அதிசயமானவரா இருக்கிறாரு? எப்படி அதிசயமா இருக்கிறாரு? அவருடைய பிறப்பே என்னவா இருக்கு? ஒரு அதிசயம் தான். அவர் வந்து நம்மளை போல பிறக்கல இல்லைங்களா? நம்மை போல மனிதனுடைய சித்தத்தினாலோ இல்லைன்னா மனிதன் பிதாக்களுடைய எண்ணங்களினாலோ சித்தத்தினாலோ என்ன ஆகல? அவரு பிறக்கல. அதே போல குறிப்பாக நம்மை போல அவர் பாவியாக பிறக்கல. அவருக்குள்ள என்ன இல்ல? பாவம் இல்ல. ஏனென்றால் அவர் யாருடைய குமாரனா இருக்கிறாரு? தேவனுடைய குமாரனா இருக்கிறார். அதனால தேவன் என்ன செய்யறாருன்னா அந்த இடத்துல ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி மனுக்குலத்தை மீட்பதற்காக பாவம் இல்லாத ஒரு குமாரனை அந்த இடத்துல கொடுக்கிறாரு. பாருங்க, லூக்கா 1ஆம் அதிகாரம் 34, 35 வாசிங்க. லூக்கா 1, 34, 35. அதற்கு மரியாள் ம், தேவதூதனை நோக்கி, ம், இது எப்படியாகும்? ம், புருஷனை அறியேனே என்றாள். ம், தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, ம், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், ம், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ம். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது ம். தேவனுடைய குமாரன் என்னப்படும். பாருங்க, உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, அவர் தேவனுடைய குமாரன் எனப்படுவார். அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி அதிசயமானவரா இருக்கிறார் அப்படின்னா, அவருடைய பிறப்பே அது என்னவா இருக்கு? ஆச்சரியமாக, அதிசயமா இருக்கு. அதனாலதான் நிறைய பேரால அதை ஒத்துக்கொள்ள முடியல. அது என்னப்பா சொல்றீங்க, கதை விடுறீங்க? அது எப்படி ஒருத்தர் மட்டும் பாவம் இல்லாம பிறப்பாரு? அது எப்படி அவர் மட்டும் வந்து தேவனால் பிறந்தாரு அப்படின்ட்டு என்ன செய்ய முடியல? நிறைய பேரால் அதை புரிந்து கொள்ள முடியல இல்லைங்களா? ஸோ அப்போ எதனால வந்து இயேசு கிறிஸ்து அதிசயமானவராக இருக்கிறார் அப்படின்னா, அவர் தேவனுடைய குமாரனாக, பாவம் இல்லாதவராக அவர் பிறந்தார். அது எப்போ நமக்கு புரியுது அப்படின்னா, தேவனுடைய அந்த திட்டத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது அது நமக்கு புரிவதாக நாம் வந்து பார்க்கிறோம். அப்போ முதலாவது காரியம், இயேசு கிறிஸ்து அவர் அதிசயமானவர் அப்படின்றதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, அவருக்குள்ளாக பாவம் இல்லை, அவர் தேவனால் பிறந்த பரிசுத்தமானவராக இருக்கிறாரு, அவர் நம்மை போன்ற பாவியாக அவர் இந்த பூமியில் பிறக்கல அப்படின்றத நம்ம பார்க்கணும். ரெண்டாவது காரியம் வந்து அவர் என்னவா இருக்கிறாரா? ஆலோசனை கர்த்தா இல்லைங்களா? ஸோ ஆங்கிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலர் அப்படின்ட்டு இருக்கு. கவுன்சிலருடைய வேலை என்ன? ஆக்சுவலா ஒரு கவுன்சிலருடைய வேலை என்ன? சத்தமா சொல்லுங்களேன். இந்த அது அரசியல்ல இருக்க கவுன்சிலரை கேட்கல, எல்லாம் அந்த ஆங்கிள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. கவுன்சிலருடைய ஆலோசனை பண்ணக்கூடியவருடைய இல்லைன்னா கவுன்சிலருடைய இது அதாவது ரோல் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, ஒரு பிரச்சனையில இருந்து ஒருவரை வந்து என்ன செய்யறது, வெளியே கொண்டு வருவது தான் அவங்களுடைய நோக்கமாக இல்லைன்னா அவங்களுடைய வேலையாக, பணியாக இருக்கு. அப்ப கவுன்சிலர் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு பிரச்சனையில ஒருத்தங்க வந்து அகப்பட்டிருக்காங்க, இல்லைன்னா ஒரு பிரச்சனையில வந்து ஒருத்தங்க சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த பிரச்சனையில இருந்து எப்படி அவங்கள வெளியே கொண்டு வருவது அப்படின்றதனுடைய அறிவுரை கொடுப்பது தான் யாருடைய வேலையா இருக்கு? கவுன்சிலருடைய வேலையா இருக்கு. ஆலோசனை கொடுக்கக்கூடியவருடைய வேலையா இருக்கு. அதனால தான் நம்ம வந்து சொல்றோம் இல்லைங்களா, நல்ல ஆலோசனை வேணும்ப்பா அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு கூட ஒரு பிரச்சனையில ஏதாவது மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யறோம்? யார் வந்து நல்ல தேர்ச்சி பெற்றவங்களா இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட தான் என்ன செய்யறோம்? நம்ம போயிட்டு நம்ம வந்து ஆலோசனை கேட்கிறோம் இல்லைங்களா? நல்லா படிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யறோம்? நல்லா படிச்சு லைஃப்ல செட்டில் ஆன ஒருத்தங்கிட்ட தான் என்ன செய்யறோம்? என்ன செய்யலான்னு கேட்கிறோம் இல்லைங்களா?
நல்லா படிக்காதவங்ககிட்டே நம்ம வந்து கேட்போம். ஏன்னா அவங்க தான் என்ன என்ன ஆலோசனை சொல்லுவாங்க, நான் நல்லா படிச்சிருந்தேன்னா இன்னைக்கு வேற நிலைக்கு வந்திருப்பேன்ப்பா. இன்னைக்கு நான் இந்த நிலைக்கு இருக்கிறதுக்கு காரணம் என்ன, நான் ஒழுங்கா படிக்கல. அப்ப ஆலோசனை கொடுக்கக்கூடியவருடைய பணி என்னவா இருக்கு அப்படின்னா, ரோல் என்னவா இருக்கு அப்படின்னா, ஒரு சரியான பாதையில் நடத்துவது தான் அவர்களுடைய மிகப்பெரிதான பங்காக இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது மனுக்குலம் வந்து பாத்தீங்கன்னா, பாவம், மரணம் அப்படின்ற மிகப்பெரிதான பிடியில வந்து என்ன ஆயிட்டாங்க அவங்க? அவங்க வந்து விழுந்துட்டாங்க. இல்லைங்களா? ஒரு பிரச்சனைக்குள்ளாக அவங்க அகப்பட்டுட்டாங்க. அந்த பிரச்சனை என்ன? பாவம், மரணம் அப்படின்றது தான் மிகப்பெரிதான பிரச்சனை. இல்லைங்களா? ஸோ இன்றைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, மனிதர்கள் எதற்கு அடிமைகளா இருக்கிறாங்க? பாவத்துக்கும், அதே போல மரணத்திற்கும் அடிமைகளா இருக்கிறாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆதாம் செய்த அந்த தவறின் மூலமாக அந்த பிரச்சனை மனுக்குலத்திற்கே வந்துச்சு. அப்ப அந்த பிரச்சனையில இருந்து நம்மள விடுவிப்பதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். வந்து அவர் என்ன செய்றார் அப்படின்னா, அந்த பிரச்சனையை என்ன செய்றார் அவரு? சால்வ் பண்றாரு. எப்படி? தன்னுடைய ஜீவனை சிலுவையில் கொடுத்து, இப்படியாக அந்த பிரச்சனையை அவர் சரி செய்வதாக நாம் பார்க்கிறோம். பாருங்க ரோமர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ரோமர் 5:17. ரோமன்ஸ் 5:17. அல்லாமலும் ம், ஒருவனுடைய மீறுதலினாலே ம், அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, ம், கிருபையின் பரிபூரணத்தையும் ம், நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் ம், பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ம், ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ம். பாருங்க ஒருவனுடைய மீறுதலினாலே என்ன ஆயிடுச்சு? எல்லாருக்கும் என்ன வந்துடுச்சு? மரணம் வந்துடுச்சு, பாவம் வந்துடுச்சு. எல்லாருமே வந்து அழிவுக்குரிய பாதைக்குள்ள போயாச்சு. ஆனா ஒருவருடைய நீதியினால எல்லாருக்கும் என்ன வாய்ப்பு கிடைக்குது? ஜீவனுக்கான வாய்ப்பு கிடைப்பதாக நாம் வந்து பார்க்கிறோம். அப்ப மனுக்குலமே ஒரு பிரச்சனையில போய் அகப்பட்டுட்டாங்க. அப்ப அந்த பிரச்சனையில இருந்து நம்மள வெளிக்கொண்டு வந்தது யாரா இருக்கிறாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப அவர் என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா, சரியான ஆலோசனை அவர் வந்து கொடுத்திருக்கிறார் மனுக்குலத்திற்கு. சொல்லப்போனால் அந்த ஆலோசனை அவர் வந்து செய்து காட்டியிருக்கிறார். அதன் மூலமாக மனுக்குலமே வந்து பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் என்ன இருக்கான்? விடுதலை இருக்கு, மீட்பு இருக்கு. அதனாலதான் இயேசு கிறிஸ்து கூட ஒரு இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் அப்படின்றார். அந்த காலத்தில் இருந்த யூதர்கள் சொல்றாங்க, நாங்கெல்லாம் வந்து எதுக்கு அடிமைப்பட்டவர்கள் அல்ல அப்படின்றாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, ஒருவன் வந்து பாவத்தில் இருந்தானா அவன் பாவத்துக்கு அவன் அடிமையா இருக்கிறான்றார். எல்லோருமே பாவிகளாக இருக்கிறோம். ஆகவே இந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து, அந்த பாவத்தினுடைய விளைவு தான் நமக்கு எதை கொடுக்குது? மரணத்தை கொடுக்குது. ஆகவே அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பது அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல் நாம் வைக்கக்கூடிய விசுவாசமாக இருக்கு. அப்போ ஒரு பிரச்சனையை வந்து அவர் என்ன செய்யறாரு? அவர் வந்து சால்வ் பண்ணியிருக்கிறார். ஆலோசனை கர்த்தராக அவர் இருக்கிறாரு. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு நம்ம உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம என்ன செய்யறோம்? ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறோம் இல்லைங்களா? ஒவ்வொரு நாளும் வந்து குடும்பத்துல ப்ராப்ளம் வருது, வேலை செய்கின்ற இடத்துல பிரச்சனை வருது, சமுதாயத்தில் பிரச்சனை வருது. நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கும் பொழுது நாம் அதற்காக தேவன் கிட்ட போய் மன்றாடும் பொழுது கிறிஸ்து என்ன செய்யறாரு? நம்மள சரியான ஆலோசனை கொடுத்து நம்மை சரியான பாதையில் நடத்துகிறார். இல்லைன்னா என்ன ஆயிரும்? நம்முடைய சுய முடிவுகள் எடுப்போம். அது என்ன ஆகும்? அது வந்து நமக்கு அழிவை ஏற்படுத்துவதாக பார்க்கிறோம். ஆனால் கிறிஸ்துவின் நிமித்தமாக வரக்கூடிய அந்த ஆலோசனை, அந்த ஞானம் இல்லைங்களா? அந்த ஞானம் எப்படி நமக்கு வருது? அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆலோசனை நிமித்தமாக நமக்கு அந்த ஞானம் வருகிறது. அப்ப இந்த உலகத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். சொல்லப்போனால் அவர் வந்து பரலோகம் எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக என்ன சொல்றாரு? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு இருக்கிறேன்றாரு. அதே போல எங்கே 2 பேராவது 3 பேராவது என்னுடைய நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் வாசமாய் இருக்கிறேன்றாரு. எதற்காக அதெல்லாம் கிறிஸ்து செய்யறாரு? நமக்கு அந்த இடத்துல ஆலோசனை கொடுத்து நம்மை சரியான வழியில் நடத்துவதற்காக கிறிஸ்து இப்படியாக நம்மோடு இருக்கிறார். அவர் மரிக்கல இல்லைங்களா? அவர் சதா காலமும் என்னவா இருக்கிறாரு? உயிரோடு இருக்கிறார் நம்ம வந்து பார்க்கிறோம்.
ஆகவே இப்படியாக கிறிஸ்து ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார் என்று நம்ம வந்து பார்க்கிறோம். அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும் பொழுது அவர் சாதாரண ஒரு மனிதராக தான் வந்தார் இல்லைங்களா? அவருக்குள்ளாக பாவம் இல்லதான். ஆனாலும் அவர் வந்து எப்படிப்பட்ட மனிதராக வந்தாரு? சாதாரண மனிதராக தான் வந்தார். அதனாலதான் அவருக்கு என்ன இருந்துச்சு? பசி இருந்துச்சு இல்லைங்களா? அவருக்கும் வந்து சில நேரத்தில் கோபம் வருது, சீஷர்கள் மேலேயே கோபம் வருது. அதிகமா கேள்வி கேட்கும் பொழுது எத்தனை டைம் தான் உங்களுக்கு சொல்றது அப்படின்றாரு. அதே போல வந்து தேவாலயத்தில் விற்பனை செய்யும் பொழுது சாட்டை எடுத்து அடிச்சு விரட்டுறாரு எல்லாரையும் இல்லைங்களா? சாதாரண ஆனால் அவருடைய கோபம் வந்து நீதியான ஒரு கோபம். நம்முடைய கோபம் வந்து பாத்தீங்கன்னா பல முறை அது எப்படி இல்லை, அது நீதியா இல்லை. சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் என்ன வந்துருது? நமக்கு கோபம் வந்துருது, புசுக்குன்னு கோபம் வந்துருது. இல்லை கோபம் வந்துட்டு கண்டபடிக்கு பேசிடுவோம், கண்டபடிக்கு இது பிஹேவ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து வருந்துவோம். ஆனா அந்த கோபத்தினால ஏதாவது நல்ல விளைவு நடந்திருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல காரியம் நடந்திருக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. எதுதான் நடந்திருக்கும்? கெட்ட காரியம் தான் நடந்திருக்கும். ஏன்னா 10 வருஷம் கழிச்சு நம்ம கோபப்பட்ட அந்த நபர்கிட்ட பேசும்பொழுது, நீ ஞாபகம் இருக்கா அன்னைக்கு அப்படி என்ன பேசுன இல்லையா? அந்த கோபத்தினுடைய அந்த விளைவு என்ன செய்யுது? பல கடினமான வார்த்தைகளை அது கொண்டு வருவதாக பார்க்கிறோம். அதனால்தான் ஒரு வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, மனுஷனுடைய கோபம் வந்து தேவனுடைய நீதியை வந்து நிலைநாட்டாது. ஆனா தேவனுடைய கோபம் வந்து என்ன செய்யுது? நீதிய நிலைநாட்டுது இல்லைங்களா? ஏன்னா இயேசு கிறிஸ்து அன்னைக்கு சாட்டை எடுத்து அடிக்கும் பொழுதுதான் அந்த இடத்துல வந்து பலருக்கு புரிந்தது, தேவன் மேல எந்த அளவுக்கு அவருக்கு வைராக்கியம் இருந்தது அப்படின்றது புரிந்தது. அது மட்டும் இல்லாமல் பல நேரங்களில் இயேசு கிறிஸ்து சீஷர்கள் கிட்ட கோபப்பட்டதுனால தான் சரியான பாதையில் நடக்க முடிந்தது. ஒரு முறை நமக்கு தெரியும், பேதுரு கூட இயேசு கிறிஸ்துவை தனியாக கூட்டு போய் நீங்க சாகக்கூடாது, மறிக்கக்கூடாது அப்படின்னு பயங்கரமா அட்வைஸ் பண்ற. இவர் ஆலோசனை கர்த்தரா மாறிட்டாரு பேதுரு. திடீர்னுட்டு ஆலோசனை கர்த்தருக்கு இவர் ஆலோசனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. உடனே இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானேன்றாரு. ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போட்டிருக்கோம் பேதுருக்கு. என்னையா சொல்றாரு, என்ன சாத்தான்ட்டாரே அவரு அப்படின்ட்டு. ஆனால் அந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து பட்ட அந்த கோபம் தான் என்ன ஆச்சு? தேவனுடைய நீதியை, தேவனுடைய திட்டத்தை அந்த இடத்துல நிலைநாட்டுச்சு. ஒருவேளை வந்து இயேசு கிறிஸ்து கோவப்படாம பேதுரு சொல்வதை கேட்டுட்டு, ஆமாப்பா நான் சாகக்கூடாது தான், கரெக்டு தான், என் மேல நீயாச்சும் இவ்வளவு அக்கறை வச்சிருக்கிய, மற்ற பசங்களாம் பாரு கண்டுக்காம நான் இவ்வளவு சொல்லும் போது கூட உன்னை கண்டுக்கலாம் அவனுங்க, நீ தான் என் மேல உண்மையா லவ் பண்ற, நீ தான் என்ன அன்பு கூறுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிருந்தாருன்னா என்ன இருக்கும்? இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல கூடி பேசி இருக்க முடியாது, புது ட்ரெஸ் போட்டிருக்க மாட்டோம் இல்லையா? ஜெகஜெகன்னு வந்து உட்கார்ந்துருக்க மாட்டோம், சந்தோஷமா இருக்க முடியாது, மீட்பு இருக்காது, முக்கியமாக மகிழ்ச்சி இருக்காது. அப்போ இயேசு கிறிஸ்து பட்ட அந்த கோபம் என்ன செய்யுது? அது நீதியை நிலைநாட்டுவதாக பார்க்கிறோம். ஆகவே இங்க நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்னவா இருக்கு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும் பொழுது சாதாரண மனிதராக தான் வந்தார். பசி இருந்தது, கோபம் இருந்தது இல்லைங்களா? அதே போல தூக்கம் வருது, அவருக்கு நித்திரை ஆயிடுறாரு போயிட்டு. நல்ல பகல்ல இருந்து இல்லைங்களா, நம்மளாம் எழும்பவே டைம் ஆயிரு. இன்னைக்கு தான் காலையில விடிய விடிய எழும்பியிருப்போம் எல்லாரும், கரெக்டா? இந்த மாதிரி மற்ற என்னைக்கு எழும்பியிருக்கோம், என்னையும் உட்பட தான் சொல்றேன் மோஸ்டா இல்லையா? மற்ற நாள்லாம் வந்து நம்ம எழும்புறது இல்லை, ஏதோ இன்னைக்கு தான் வந்து புது ட்ரெஸ் போடணும், நம்ம இது பண்ணோன்ட்டு இது பண்றோம். ஆனா இயேசு கிறிஸ்துவ பாருங்க, காலையில் விடிய விடிய என்ன செய்யறாரு? ஜெபம் பண்றாரு, நைட்டு ஜெபம் பண்ண போயிடுறாரு, அதுக்கப்புறம் வந்து விடிய விடிய பிரேயர் பண்றாரு, அதுக்கப்புறம் ஊழியம் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. பகல் ஆரம்பிச்ச உடனே ஊழியம் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அப்ப அவருக்கு வந்து சில நேரத்தில் என்ன ஆயிருது? அயர்ந்த நித்திரை வந்துருது அவருக்கு. அதனால தான் போய் பார்த்தீங்கன்னா, அந்த கப்பல்ல போய் படுத்து தூங்கிடுறாரு, நித்திரை பண்ணிட்டு இருக்கிறாரு. சீஷர்களுக்கெல்லாம் கோவம் வருது இல்லைங்களா? ஏன்னா பயங்கரமான புயல் வருது, காற்று வருது. இவர் என்ன செய்யறாரு? அதெல்லாம் இவருக்கு ஒண்ணுமே தெரியல. ஏன்னா டீப் ஸ்லீப்ல இருக்கிறார் நம்ம ஆளு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒர்க் நடந்திருக்கு, ஊழியம் பண்ணியிருக்கிறாரு இல்லையா? நம்ம ஊழியம் பண்ணாம இருந்தாலும் நமக்கு என்ன வந்துருது? டீப் ஸ்லீப் வந்துருது. அது வேற விஷயம். சும்மாவே படுத்துட்டோம்னா டீப் ஸ்லீப் நமக்கு வந்துருது. ஆனா இயேசு கிறிஸ்து பயங்கரமா ஊழியம் செஞ்ச ஒருவராக இருக்கிறார். ஆகவே அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நித்திரை வருது, கோபம் வருது, பசி வருது, எல்லாமே சாதாரண மனிதராக இருந்தார். ஆனால் அவர் எப்பொழுது ஆதாமுடைய அந்த மீறுதலுக்காக தன்னுடைய ஜீவனை சிலுவையில் கொடுத்தாரோ, அப்ப என்ன செய்யறார் அப்படின்னா, தேவன் அவரை எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்து அவரை வல்லமையுள்ள தேவனாக மாற்றினார் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கிறோம். பாருங்க, பிலிப்பியர் 2 அதிகாரம் 9 to 11 வரைக்கும் வாசிங்க. பிலிப்பியன்ஸ்
2:9-11. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி ம் இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் ம் பிதாவாகிய அவருக்கு மகிமையாக ம் இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் ம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தார். அப்ப பூமிக்கு வரும் பொழுது அவர் சாதாரண ஒரு மனிதராக தான் வந்தார் முதலாம் வருகையில். ஆனால் அவர் எப்பொழுது தன்னுடைய ஜீவனை சிலுவையில் கொடுத்து ஆதாமுடைய மீறுதலுக்கு மீட்பை ஏற்படுத்தினாரோ, தேவனுக்கு உண்மையா இருந்தாரோ, அப்போ தேவன் என்ன செய்யறாராம்? அவரை எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்து அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? உயர்ந்த ஒரு இடத்தில் வைத்திருக்கிறார். முழங்கால் யாவும் என்ன செய்யணும்? அவருக்கு முடங்கணும். நாவுகள் யாவும் அறிக்கை செய்யணும், இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவர் ரட்சகர் அப்படின்ட்டு. அப்படி செய்தால்தான் உங்களுக்கு என்ன இருக்கு? மீட்பு இருக்குன்ட்டு நம்ம பார்க்கிறோம். அதனால தான் வெளிப்படுத்தல் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, ஏதோ பாதாளத்துக்கும் அதே போல எதுக்கும் மரணத்திற்கும் உடைய திறவுகோலை நான் வச்சிருக்கிறேன் அப்படின்றாரு. அவர் கையில தான் கீயே இருக்கு. யாரை பூட்ட முடியாது, யாரும் திறக்க முடியாது. ஏன்னா அதற்கான சாவி யார் கையில தான் இருக்கு? இயேசு கிறிஸ்து கிட்ட தான் இருக்கு. அப்போ ஒருவர் மரணத்துக்குள்ளாக போகணும், இல்லைன்னா மரணத்துல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா அதுக்கான அதிகாரம் யார் கையில தான் இருக்கு? இயேசு கிறிஸ்து கையில தான் இருக்கு. அந்த அளவுக்கு அவருக்கு உயர்ந்த ஒரு இடத்தை தேவன் அவருக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே வசனம் அவர் என்னன்னு சொல்லுது அப்படின்னா, வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. சரி, அடுத்த ஒரு நாமம் என்ன அப்படின்னா, நித்திய பிதா அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது நித்திய பிதா. இந்த நித்திய பிதா அப்படின்ற இந்த ஒரு பதத்தை, இந்த எபிரேய பதத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அதுல இன்னொரு ஒரு சிமிலரான, சொல்ல போனால் இன்னும் அர்த்தம் தரக்கூடிய ஒரு வார்த்தை பதம் வருது. அது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது எதிர்காலத்தின் பிதா அப்படின்றதுதான் ஒரு சரியான அர்த்தமாக இருக்கு. அதனால்தான் சில யங்ஸ் லிட்ரல் மற்றும் லிட்ரல் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் இப்படிப்பட்ட மொழிபெயர்ப்புகளில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபாதர் ஆஃப் ஃபியூச்சர். தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா எதிர்காலத்தின் பிதா அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். நித்திய பிதான்னு சொல்றதோட எதிர்காலத்தின் பிதா அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நாமம் கொடுக்கப்படுது. ஏன் எதிர்காலத்தின் பிதா அப்படின்னா, மனுக்குலத்திற்கு கடந்த காலம் இல்லாம போயிடுச்சு. எப்போ ஆதாம் தப்பு செய்தானோ அப்பவே அது மனிதர்களுக்கு மரணத்தை உண்டு பண்ணிடுச்சு. ஆனா மனிதர்களுக்கு உயிர்த்தெழுதல் இருக்கு, நாம் மரித்தாலும் நமக்கு மரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்காலத்தை உண்டு பண்ணினது யாரா இருக்கிறாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லைங்களா? அதனாலதான் அவர் என்னன்னு சொல்றாங்க? எதிர்காலத்தின் பிதா, ஃபாதர் ஆஃப் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு 2 வசனங்களை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22 அடுத்தது 45. 1 Corinthians 15:22 அப்புறம் 45. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இல்லைங்களா? ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவாங்க. ஸோ அப்போ அங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் உயிர்த்தெழுதல் இருக்குன்ற ஒரு நம்பிக்கை அங்க வருது. அப்புறம் அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்துமாவானவன் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். பிந்தின ஆதாம் அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். அப்ப இயேசு கிறிஸ்து மூலமாக எல்லாருக்கும் என்ன இருக்கு? ரிசரக்ஷன் இருக்கு, உயிர்த்தெழுதல் இருக்கு. இப்ப இயேசு கிறிஸ்து இல்லாம நம்ம எல்லாருக்குமே எதிர்காலம்னு ஒண்ணு இருக்குமா? யோசிச்சு பாருங்க. என்ன இருக்கும்? எதிர்காலம்னு ஒண்ணு இருக்காது இல்லைங்களா? அதாவது இந்த உலகத்துல மேபி இருக்கலாம், ஆனா அதுக்கும் என்ன இருக்கு? ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்கு. என்னைக்கு நம்ம வயசாகி மரிக்கிறோமோ அதோட என்ன ஆயிடுச்சு? நமக்கு எல்லா காலமும் முடிஞ்சு போச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து தான் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். எதிர்காலம் இருக்காங்க, நித்தியமான எதிர்காலம். அதனால்தான் பாத்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் ஃபியூச்சர், எதிர்காலத்தின் பிதா அவர் இயேசு கிறிஸ்து. ஆதாம் பாவ மனுக்குலத்தின் பிதாவா இருக்கிறான். ஆனால் நித்தியத்தை கொடுக்கக்கூடிய இல்ல நித்தியத்துக்கு பிதா யாரா இருக்கிறாரு? இயேசு கிறிஸ்து. அப்ப தேவனுடைய ராஜ்யத்தில் எல்லாருக்குமே நித்திய ஜீவன் இருக்கும் அப்படின்னா அதற்கு ஃபாதர் யாரு? இயேசு கிறிஸ்து தான். அதனால்தான் அவரை என்னன்னு சொல்றாங்க? எதிர்காலத்தின் பிதா அப்படின்றாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்க? சமாதானத்தின் பிரபு, சமாதான பிரபு. அதை நம்ம ரொம்ப விளக்க வேண்டிய அவசியமே கிடையாது. என்னென்றால் எப்போ பாவம் வந்துச்சோ அப்போ மனுஷனுக்கும் தேவனுக்கும் இருக்கிற இல்ல இருந்த அந்த கனெக்ஷன் என்ன ஆயிடுச்சு? கட் ஆயிடுச்சு.
ஸ்டார்டிங்லேயே வந்து தேவன் என்ன செய்யறாரு, ஆதாம நீ ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே ஓடிருன்றாரு இல்லைங்களா? ஸோ அங்கேருந்து என்ன ஆகுது, அந்த டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்குது. அதுக்கப்புறம் டோட்டலாக மனுக்குலம் என்ன ஆயிட்டாங்க, தேவனை விட்டு ரொம்ப தூரமாக போயிட்டாங்க. அதனால தேவனுக்கு மனிதர்கள் மேலே என்ன ஆயிடுச்சு, பகை உண்டாயிடுச்சு. ஆனால் எப்போ இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை சிலுவையில் கொடுத்தாரோ, எப்போ நாம் வந்து அவரை விசுவாசிக்கிறோமோ, அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன்கிட்ட போகக்கூடிய மிகப்பெரிதான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. அதனால்தான் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் பாக்கியத்தை தேவன் நமக்கு இன்னைக்கு கொடுத்திருக்கிறார். யார் மூலமா? இயேசு கிறிஸ்து மூலமா. அவர் இல்லைன்னா நம்ம தேவன் கிட்ட போயிருப்போமா? இல்ல. அதனால இயேசு என்ன சொல்றாருன்னா, நானே வழி சத்தியம் ஜீவனா இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்திற்கு வரான்றார். அப்ப அந்த சமாதானத்தை நமக்கும் தேவனுக்கும் இன்னைக்கு முழங்கால் படியிட்டு பிதாவே அப்படின்னு சொல்றதுக்கான அந்த சமாதானத்தை யார் மூலமாக நம்ம பெற்று இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து மூலமாக. அது மட்டுமல்லாமல் மனிதர்களுக்குள்ளாகவும் சமாதானம் இன்னைக்கு இருக்கு. அந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா வெறும் யூதர்களுக்கு மட்டும்தான் வந்து தேவனுடைய அழைப்பு ஆசீர்வாதம் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்து மூலமாக எல்லாருக்குமே என்ன இருக்கு, இன்னைக்கு சமாதானம் இருக்கு. வசனம் சொல்லுது, இரு திறத்தாரையும் ஒன்றாக்கினாராம் தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக. இல்லைங்களா? யூத மக்கள், கிரேக்கர்கள், புறஜாதிகள் அப்படின்னு இல்ல, கிறிஸ்துவுக்குள் எல்லாருமே என்னவாயிட்டோம், ஒன்றாயிட்டோம். ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமைக்காரன் கிடையாது, சுயாதீனக்காரன் கிடையாது, எல்லாருமே என்ன ஆயிட்டோம், கிறிஸ்துவுக்குள்ளாக ஒன்றாக மாறிவிட்டோம்ட்டு நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப இந்த சமாதானத்தை நாம் யார் மூலமாக பெற்று இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து மூலமாக. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு எவ்வளவோ குடும்ப பாரங்கள், பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன்கிட்ட முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் பொழுது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை என்ன செய்தான், ஆட்கொள்ளுது. இல்லைங்களா? எவ்வளோ பிரச்சனை வரும் இல்லைங்களா? அலுவலகத்தில் பிரச்சனை இருக்கலாம், குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம். ஒரு 1000 பேர்கிட்ட சொல்லியிருப்போம், என்ன வராது, சமாதானமே வராது. ஆனால் ஒரு 5 நிமிடம் நாம் வந்து உண்மையாக நம்மை தாழ்த்தி தேவன்கிட்ட ஜெபிக்கும் பொழுது வசனம் சொல்வது போல தேவ சமாதானம், இல்லைங்களா? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் என்ன செய்யுங்க, தேவன்கிட்ட தெரியப்படுத்துங்க. அப்போ தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை என்ன செய்யுமா, ஆட்கொள்ளும். அப்ப அந்த தேவ சமாதானத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்றோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மூலமாக. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்னன்னு சொல்றாங்க, சமாதானத்தின் பிரபு, சமாதான பிரபு அப்படின்றாங்க. ஸோ இத்தனை நாமங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சொல்ல போனால் இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் தேவன்கிட்ட போறதுனால தான் புதிய ஏற்பாட்டில் அவருக்கு ஒரு நாமம் கொடுக்குறாங்க. என்ன நாமம்? புதிய ஏற்பாட்டில் ஒரு நாமம் கொடுக்குறாங்கல்ல, கர்த்தர். வேற ரொம்ப ஃபேமஸான ஒரு நாமம், நான் வேணா ஹிண்ட் கொடுக்குறேன், ஈல ஆரம்பிக்கும், இம்மானுவேல். இல்லைங்களா? இம்மானுவேல்னா என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு இருக்கிறார். அந்த சமாதானத்தை நம்ம பெற்றுட்டோம்ல, அதனால இயேசு கிறிஸ்து இம்மானுவேலாக இருக்கிறார். அவர் மூலமாக நாம் தேவனோடு கிட்டி சேர முடியுது. ஆகவே எதனால இயேசு கிறிஸ்து வந்து பெரியவராக இருக்கிறார் அப்படின்னா, இத்தனை வல்லமையான நாமங்களை அவர் பெற்று இருப்பதால் தான். அதுக்கப்புறம் வந்து அந்த 9ஆம் அதிகாரத்தில், ஏசாயா 9 மற்றும் லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் என்ன ஒரு காரியம் சொல்லப்படுது அப்படின்னா, லூக்கா 1:32 தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார் என்று இருக்கு. ஏசாயா 9:7 என்ன இருக்கு அப்படின்னா, தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அப்படின்ட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மேசியா எந்த வம்சத்துல தான் வரப்போறாரு? யாருடைய வம்சத்தின் வழியாக வருவாரு? தாவீதின் வம்சத்தின் வழியாக வருவாரு. அதனாலதான் இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுதே ஃபர்ஸ்ட் அவரை வந்து இன்ட்ரடக்ஷன் பண்ணும் பொழுதே மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, தாவீதின் குமாரன்றாங்க. வாசிங்க மத்தேயு 1:1. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. யாருடைய குமாரன் அவரு? தாவீதின் குமாரன். இல்லைங்களா? தாவீதின் குமாரன். அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார், தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அப்படின்ட்டுலாம் அந்த வார்த்தைகள் இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா,
இந்த மேசியா ரூபனுடைய வம்சத்தின் வாயிலாக கிடையாது, இல்லைன்னா லேவியின் வாயிலாக கிடையாது. எந்த இதுல வராராம் அவரு? தாவீதின் வம்சத்தின் வாயிலாக. சொல்லப்போனால் தாவீதினுடைய எக்ஸாக்டான லீனியேஜை சொல்றாங்க. எந்த ராஜாவுடைய வம்சத்துல வருவார் அப்படின்னா தாவீதினுடைய அந்த வம்சத்தின் வாயிலாக வருவார் அப்படின்றார். அது மட்டும் இல்லாமல் அவர் தாவீதின் வம்சத்தின் வாயிலாக வரக்கூடிய அந்த மேசை எப்படி என்ன செய்வாராம்? அந்த ராஜ்யத்தை திடப்படுத்தி, அப்படின்னா அவர் ஏதோ வந்துட்டு போற ராஜா கிடையாது, நித்தியமாக இருக்கக்கூடிய ராஜாவாக இருப்பார். சரி, கடைசியாக என்ன இந்த வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா லூக்கா 1:33 அவருடைய ராஜ்யத்துக்கு என்ன இருக்காது? முடிவிராது. அதே போல ஏசாயால வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் என்ன இல்லையா? முடிவில்லை. அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யம், அவருடைய இரண்டாம் வருகையை தொடங்கி வரக்கூடிய அந்த ராஜ்யம், அதுக்கு வந்து என்ன இல்லை? முடிவே கிடையாது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல்ல கூட சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 11:15. 7ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய இயேசு கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. இல்லைங்களா? அவர் எப்போ எத்தனை காலம் ராஜ்யம் பண்ண போறாராம்? சதா காலமும் ராஜ்யம் பண்ண போறார். அதனாலதான் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. அவருடைய ராஜ்யம் அது என்ன ஆகாது? அது அழியாது, அது நிரந்தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே அன்றைக்கு அந்த காபிரியல் தூதன் மரியாள் கிட்ட வந்து இந்த காரியங்களை எடுத்து சொல்லும் பொழுது மரியாளுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சது நமக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கு நாம் எடுத்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஏசாயாவில் சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் மிக நேர்த்தியாக யார் மேல அது நிறைவேறி இருக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல நிறைவேறி இருக்கு. அதன் மூலமாக எது அதை வெளிப்படுத்துது அப்படின்னா அவர்தான் இந்த மனுக்குலத்தை மீட்க வந்த, ரட்சிக்க வந்த அந்த இரட்சகராக, மேசியாவாக இருக்கிறார் அப்படின்றத அது வெளிப்படுத்துவதாக பார்க்கிறோம். ஆகவே அப்படிப்பட்டதான இரட்சகருடைய பிறந்த தினத்தை, அந்த பிறந்த நாளை நாம் வந்து இன்றைக்கு கொண்டாடுவதற்காக இந்த இடத்துல கூடியிருக்கிறோம், மகிழ்ந்திருப்பதற்காக கூடியிருக்கிறோம், இல்லைங்களா? ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண குழந்தை கிடையாது. நம்ம சாதாரண குழந்தைக்கு என்ன செய்யறோம்? பெரிய பேனரை போடுறோம், இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் பர்த்டேன்றோம், கேக்கு கட் பண்ணுறோம், என்னென்னமோ பண்ணுறோம். ஆனால் இவர் அதிசய பிறவி இல்லையா? அதிசய குழந்தை, ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, இல்லைங்களா? இவ்வளவு வல்லமையான நாமங்களை கொண்ட இந்த அற்புதமான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பிறந்த நாளை நாம் இந்த இடத்துல வந்து நாம் செலிப்ரேட் பண்ணுவதற்கு, கொண்டாடுவதற்கு இந்த இடத்துல வந்து நம்ம வந்து கூடியிருக்கிறோம். ஆகவே அதை நாம் உணர்ந்தவர்களாக நாம் வந்து அதை நாம் கொண்டாடுவோம். நிச்சயமாக தேவன் அப்படிப்பட்டதான ஒரு ஞானத்தை நமக்கு தருவார். அது மட்டுமல்லாமல் இந்த நாளில் கூடும் பொழுது நாம் மனதில் வைத்துக் கொள்ளக்கூடிய இன்னொரு ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இது வந்து நிரந்தரம் இல்லை. ஏன்னா இன்னும் கொஞ்ச காலகட்டத்தில் கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகை வரப்போது அந்த வருகையில் நாம் வந்து சேர்த்து கொள்ளப்படத்தக்கதான கிறிஸ்துவர்களாக இருப்பதற்கு நாம் என்ன செய்யணும்? நம்மை நாமே ஆயத்தம் செய்து கொள்வது மிக மிக அவசியமாக இருக்கு. ஆகவே அதற்காகவும் நம்மை நாமே ஆயத்தம் செய்து கொள்வோம். இயேசு கிறிஸ்துவனுடைய முதலாம் வருகையில் அநேகர் வந்து தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளல. கொஞ்சம் சில பேர் தான் வந்து ஆயத்தப்படுத்திக்கிட்டாங்க. அந்த சிமியோன், அடுத்தது அந்த மெய்ப்பர்கள், அன்னாள், இல்லைங்களா? இப்படிப்பட்ட சில மக்கள் தான் என்னவா இருந்தாங்க? தயாரா இருந்தாங்க. பெரும்பாலான மக்கள் என்ன ஆகல? அவருடைய முதலாம் வருகையில் தங்களை தயார்படுத்தி கொள்ளல, ஆயத்தப்படுத்தி கொள்ளல. அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவருடைய வருகை வரும் பொழுது நிறைய பேருக்கு அவர் மேசியான்றத கண்டுகொள்ள முடியல. அதனால அவங்க வந்து கைவிடப்பட்டு போனாங்கன்ட்டு நம்ம வந்து பார்க்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்துனுடைய இரண்டாம் வருகைக்கு நம்மை நாம் என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்திக் கொள்வது அவசியமாக இருக்கு. ஆகவே அப்படிப்பட்ட கிறிஸ்துவர்களாக நாம் இருப்பது நம்முடைய கடமையாக இருக்கு. அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடக்கூடிய இந்த நாளில் அந்த பிறப்பினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து நாம் இந்த ஒரு நாளில் மட்டும் கிடையாது, எல்லா நாளும் கிறிஸ்துவனுடைய பிறப்பை அநேகருக்கு அறிவிப்போம். மீண்டுமாக அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பின் நல்வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்ல ஒரு அற்புதமான செய்தியை நாம் எல்லோருமே கேட்டு